அல்லாஹ் ரஜபுலம் வைத்து ஷாபானிலும் வைத்து ரமலானை அல்லாஹ் தர காத்து கொண்டிருக்கிறான். ரமலானிலே நாம் செல்லக்கூடிய நாம் பாவங்களை விட்டுவிட வேண்டும். தவறுகளை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அன்றாடம் செய்யக்கூடிய ஹராமானவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் நல்லவர்களாக மாறி அந்த ரமலானை முதல் நோன்பை நாம் நோற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நமது வாழ்க்கையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சரியா இருக்கிறேனா இல்லையா என்று. நமது வாழ்க்கையிலே நமக்கு அல்லாஹ் தந்த ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒவ்வொரு அவகாசமும் அதை நல்லதாக மாறிக்கொள்ள வேண்டும். நாம் மாற்றி அமைக்க வேண்டும். சகோதரிகளே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் பாசமுள்ளவன். நமது பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. அதனால் தவறுகளோடு நாம் நோன்பை நோட்காமல், தவறுகளோடு நாம் தராவியா தொழாமல், நாம் நல்லவர்களாக மாறி நாம் நல்ல எண்ணத்தோடு உலகத்திலே வாழ்வோமே ஆனால் அல்லாஹ் பரக்கத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு இறைநேசர்களே, எத்தனையோ பேருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான். ஆனா இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ வருடங்கள் ரமலானிலே நாம் இருந்திருப்போம், ஆனால் மாற்றங்கள் வரவில்லை என்றால் இந்த ரமலானை நாம் சரியாக கழிக்கவில்லை என்றுதான் அர்த்தமாக இருக்கிறது. அதனால் நமக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் அமைத்துக் கொள்வோமே ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலானுக்கு என்னென்ன வெகுமதிகளை தந்திருக்கிறானோ அவைகளை நமக்கு தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.